ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது ரீவேல்யூஷன் ரீடோட்டலுக்கு என்ன அப்டேட் இப்போ நமக்கு நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து 2:30க்கு மேலே தான் வந்து டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் வந்து சில சப்ஜெக்ட் மட்டும் தான் இந்த நாட்களில் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி சார் நாங்கள் 16ஆம் தேதிக்கு உள்ளே நாங்கள் வந்து எப்படி நம்ம ரீடோட்டல் ரீவேல்யூஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம என்ன தான் சொல்லியிருக்காங்க, அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன தான் சொல்லியிருக்காங்க, என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக சில விஷயம் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அஃபிஷியல் வெப்சைட் நம்ம போவோம். அஃபிஷியல் வெப்சைட் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு அதாவது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கு தக்கல்ல என்னாச்சு பார்த்தா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் அதாவது ஹையர் செகண்டரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநிலம் முழுவதும் இருந்து பெறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் எண்ணிக்கையில் விடைத்தாள் நகல்கள் விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளன. சரியா? கடந்த ஆண்டு விடைத்தாள் நகல் கோரி வந்து பார்த்திங்கன்னா 51,720 பேர் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து 67,812 பேர் கேட்டிருக்காங்க. விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் 5/6/2026 சரியா அதாவது இன்னையிலிருந்து நீங்கள் பிற்பகல் முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 2:30க்கு மேலே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வச்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை அதாவது 16/6/2026 வரை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த நகலை பாட வாரியாக பல்வேறு கட்டங்களாக www. அதாவது இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமாக அதாவது ஹையர் செகண்டரி மார்ச் 2026 ஸ்கேன் காப்பி டவுன்லோட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தின் தேர்வுகள் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியினை உள்ளீடு செய்து சரியா அதாவது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நான் எதுக்காக ஸ்கூலுக்கு போகணுன்னு நான் சொன்னேன்னா, அங்கே ஸ்டாஃப் இருப்பாங்க, அந்த ஸ்டாஃப்டே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னேன். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? விடைத்தாள் நகல்கள் பாட வாரியாக பல்வேறு கட்டங்களாக இணையதளத்தில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. பாடவாரியாக விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்யும் நாட்களின் விவரங்கள் இவ்வலுவலகத்தின் மூலம் சரியா அவ்வப்போது செய்தி குறிப்பாக ஒரு நாள் முன்னதாக வெளியிடப்படும். இதுதான் தேவையில்லாத வேலை. சரியா? அதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியலை அப்படின்னா இப்போ இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வரைக்குமே நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரே நாளில் எல்லா பேப்பருமே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாத வேலையை பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல, என்னமோ புதுசாக பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க. அது என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அப்போ நீங்களே என்ன பண்ணலாம் சொல்லி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்த பின் தேர்வர்கள் மறுக்கூட்டல் அல்லது மறு மதிப்பீடு அதாவது ரீவேல்யூஷன் ரீடோட்டல் படிவத்தை மேற்கண்ட இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். மறுக்கூட்டல் மறு மதிப்பீடு செய்ய விரும்பினால் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வர்கள் அதாவது உதவி இயக்குனர் CO ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, CO ஆஃபீஸில் மறுக்கூட்டல் மதிப்பீட்டுக்கான கட்டணத்தை பணமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போக தேவையில்ல, நீங்கள் டைரெக்டாக CO ஆஃபீஸ் போய் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மறுக்கூட்டல் மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை ஒப்படைத்து அதுக்குரிய கட்டண தொகையை பணமாக செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ரீடோட்டலுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 505 ரூபா நம்ம வந்து பே பண்ணணும். ரீவேல்யூவேஷனுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது உயிரியல் பாடம் மட்டும் அப்படின்னா 305 ரூபா, மற்ற ஏனைய பாடங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் 205 ரூபா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீடோட்டலுக்கு ரீவேல்யூவேஷனுக்கு 505 ரூபா நம்ம பே பண்ணணும். இதை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எப்போ வேணாலும் பேசலாம். ஆனால் யாருமே காலை பிக் பண்ண மாட்டாங்க. 9498383075 9498383076 சரியா? இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்மை இதுலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், அதாவது ரீவேல்யூஷன் ஃபார்ம் இங்கே இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி என்ன பேப்பரோ அதை டிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா இங்கே கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் எதுக்காக நான் அப்ளை பண்ணுறேன் சரியா. இப்போ லாங்குவேஜ் பேப்பர்னால் எந்த பேஜில் எந்த கொஸ்டின் நம்பருக்கு என்ன ரீசன் அப்படின்னு எல்லாமே ஃபுல்லாக எழுத முடியாது. பேஜ் நம்பர், கொஸ்டின் நம்பர் அதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதுமானது சரியா. அதனால் ரீவேல்யூஷன்னா அதை மட்டும் தான் பார்ப்பாங்களா சார், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே என்ன சொல்லி பார்த்தா செக் பண்ணுவாங்க. அதனால் பிரச்சனை கிடையாது ஓகேவா. இந்த ஃபார்மை இங்கேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரீவேல்யூஷனுக்குரிய ஃபார்ம். அதுக்கப்புறம் ரீடோட்டலோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க சரியா. ரீடோட்டலுடைய ஃபார்ம் வந்து இங்கே இருக்குது. இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சிஓ ஆஃபீஸில் போய் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை பே பண்ணி கொடுத்துடலாம் ஓகேவா. இங்கே வந்து கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் இருக்கணும், இல்லாட்டி பேரண்ட்டோட சிக்னேச்சர் இருக்கணும். யாராவது 2 பேர்த்தோட சிக்னேச்சர் வந்து இருக்கணும். பார்க்கலாம். ஆனால் இது தேவையில்லாத வேலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேப்பரை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தலைவலி. ஏன்னா 16ஆம் தேதி வரைக்கும் எத்தனை பேப்பர் நம்ம வந்து ஒவ்வொரு பேப்பராக போய் சிஓ ஆஃபீஸில் போய் நம்ம கட்டுறதா, இல்லை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பே பண்ணுறதா அப்படிங்கிற நிறைய குழப்பங்களை வந்து தேவையில்லாமல் இந்த கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு தான் ஆகணும். நம்ம இதில் போய் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு தலையீடும் நம்ம பண்ண முடியாது. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.